ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அன்னப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அன்னப்பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் எடுத்திங்கன்னா நம்ம வறுக்கும்போது சேர்த்துக்கணும். பொடி பெருங்காயமாக இருந்தால் நம்ம அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை, உப்பு, இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச சீரகம், அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம். கம்மி குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வறுபட்டுரும். இது ஒரு 2 செகண்ட் நல்லா இப்படி வறுத்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா கூட இது கூட சேர்த்து ஒரு தடவை பரட்டி எடுத்துக்கலாங்க. போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை, ஃப்ரெஷ் கறிவேப்பிலையாக இருந்தால் நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பொடி கெட்டு போயிடும். இப்போ நான் ஓரளவுக்கு ட்ரையாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் கெடாது. நீங்கள் கொஞ்சம் ஈரமாக எடுத்துருந்தீங்கன்னா தனியாக ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். உப்பில் ஈரம் இருக்கும். அவ்வளோதாங்க, வறுத்தது போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாங்க. மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பவுடராக அரைச்சிட்டு காமிக்கிறேன். சூப்பராக நம்மளோட அன்னப்பொடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. சத்தான சுவையான பொடிங்க இது. இந்த அன்னப்பொடி என்பது நம்மளோட பாரம்பரிய மசாலா கலவை தாங்க. இது செரிமானத்துக்கு உதவுது. நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்த இது பயன்படுதுங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் போகுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்குதுங்க. உடலுக்கு ஊட்டச்சத்தை அளிக்குது. அதாவது ரொம்ப லீனாக இருக்கிற குழந்தைங்க இந்த பொடியை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை இது தருதுங்க. மாதவிடாய் கால வயிற்று வலியை குறைக்குது. அதாவது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் காலத்தில் வர்ற வயிற்று வலியை போக்க இது உதவுதுங்க. எப்படி பார்த்தாலும் இதோட சத்துக்கு குறைவே இல்லைங்க. சத்தான சுவையான இந்த அன்னப்பொடியை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம குழம்பு, ரசம் எது சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சோறில், அதாவது சாப்பாட்டில் நாம் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், எனர்ஜியிலேருந்து பலவிதமான சத்துக்கள் கிடைக்குதுங்க. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் சத்தான சுவையான ரெசிபி. தவறாமல் எல்லோரும் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.